அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாலய அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் எல்லோரும் புரியும்படி சொல்லப்போனால் இது பெரிய அமாவாசை தான். மற்ற அமாவாசை தினங்களை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை என்று முன்னோரை நினைத்து திதி தர்ப்பண வழிபாடுகளே அவருக்கு படையல் வழிபாடுகளையும் மனநிறையோடு செய்துவிட வேண்டும். இது யாரும் குறை வைக்கக்கூடாது. இது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயந்தான். நாளைக்கு வரக்கூடிய மகாலய அமாவாசை இரட்டிப்பு சிறப்பு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கனால அது திதி கொடுக்க சிறப்பான நாள். சூரியன் முன்னிலையை வைத்து தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படும். அப்புறப்பட்ட சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையை வந்திருக்கும் இந்த அமாவாசை தான் நாம் தவறவிட்டால் இது மிகப்பெரிய பாவம். இந்த சக்தி அமாவாசை நாளை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம், பழைய போட வேண்டிய நல்ல நேரம். இதை பற்றி தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 12 மணி வரை தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம். அதுவே குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஹோரை இருக்குது. குடும்பம் வரை இந்த 1 மணி நேரத்தை தர்ப்பணம் கொடுத்து பாருங்கள். நாளை தினம் ஆற்றங்கரை ஓரம், கடற்கரை, பிரபலமான கோயில் குளத்துக்கரையில் எல்லாம் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சங்கீதம் நடைபெறும். அதாவது இந்த பிரத்யோகமான பிராமணர்கள் இந்த இடத்தில் இருப்பார்கள். அவர்களை முன்னிலையில் வைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்ய தவறவிட வேண்டாம். பிராமணரை வைத்து இந்த தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு தாம்பூலத்தட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. மகாலய அமாவாசை படையல் போடும் நேரம் காலையில் 11 மணி 11:45 வரை நல்ல நேரம் இருக்குது. முடிந்தவர்கள் இந்த நேரத்தில் இறந்தவருக்கு படையல் போடலாம். இதை தவற விட்டால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 to 2 மணி வரை படையல் போடலாம். மதியம் 1:30 மணி 2 மணி வரை சூரிய உதயம் அடங்கும். இந்த நேரத்தில் படையல் போட்டால் அதிக சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30 மணி எமகண்ட இருப்பதால் குறிப்பிடத்தக்கவே அந்த நேரத்தில் முன்னோர்கள் படைய வழிபாட்டை தவிர்ப்பது நல்லது. மற்ற நாட்களில் எல்லாம் மற்ற மறைந்த முன்னோர்களுக்கு எமலோகத்தில் இருப்பார்கள். இந்த மகாலய அமாவாசை 15 நாட்களுக்கு முன்னோர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். உங்கள் வீட்டில் தான் இருப்பார்கள். அவர்கள் நீங்கள் அழைக்கவே வேண்டாம். உங்கள் வீடை தேடி வருவார்கள். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றிய மீண்டும் அவர்களுக்கு பித்ருலோகத்துக்கு அனுப்புவது தான் சரி. எங்களால் முடியாது என்பவர்கள் திதி தர்ப்பணம் வழிபாட்டை நாளை செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் கையால் 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்கள். உண்மையான பசியோடு இருக்கும் ஏழை எளியோர்களுக்கு இதனால் வரை நல்ல சாப்பாடை ஒரு 10 ஏழைகளுக்கு உங்கள் கையால் நாளைய தினம் சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டால் போதும். அந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலை இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.